கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் பெயர் டெய்சி ஹில்டா. கடந்த 16 வருடங்களாக பிரதர் சுரேந்தர் அவர்கள் எங்களுடைய வீடுகளிலும், மற்ற பக்கத்தில் இருக்கிற திரேசம்மாள் வீடு, என்னுடைய மாமா லாசரஸ் மாமா அவர்களுடைய வீட்டிலையும் இன்னும் அநேக இடங்களில் அவர் மீட்டிங் வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள் எங்களோடு பகிர்ந்துட்டு இருக்கிறார். அவர் மூலமாக அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் வார்த்தைகளையும் கொண்டு எங்களை திடப்படுத்தி அதை அங்கீகாரமும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுபடியாக எங்களுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய மகள்களுக்கு பெரிய மகள் மூத்த மகள் திருமண காரியத்தை நான் ஏறெடுக்கிற வேளையில கர்த்தர் அவர் மூலமாக வாழை மரங்களை குறித்து தரிசனங்களை சொன்னார். அதன்படியாக என் பெரிய மகளுக்கும் நல்ல வரணமைந்து திருமண காரியங்கள் நடைபெற்றது. இன்னும் அநேக காரியங்கள், ஒவ்வொரு காரியமும் பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், அவருடைய ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிற வேலையில நல்ல வெற்றியை தந்தார். என் 3 பெண் பிள்ளைகளையும் குறித்தும் அவர் அநேக காரியங்களை ஜெபித்திருக்கிறார். அதன்படியாக கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நிமிட்டமாக அவருடைய ஊழியங்கள்ல, அவருடைய ஜெபங்கள்ல, அவருடைய வார்த்தைகள்ல நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம். அவர் எங்களை பலப்படுத்தியும் இருக்கிறார். பிரதர் மூலமாக அநேக ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் திடப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கூட அந்த வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல பலன் கொடுத்திருக்கிறது. அப்படியாக அவர் செய்கிற வேலையில, ஊழியத்தில ஆண்டவரே கர்த்தர் உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனாய் வழிநடத்தி வருகிறீர். அது மாத்திரமின்றி நாங்கள் அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் கண்டு கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அவர் இன்னுமாக ஆண்டவரே மகனை கர்த்தர் எடுத்து அநேக பிரதேசங்கள், ஆந்திராவில் இருக்கட்டும், பாம்பேல இருக்கட்டும், இன்னும் கர்நாடகா, பெங்களூர், இப்படிப்பட்ட ஊர்கள் எல்லாம் மகனை நிலைநிறுத்தி அவருடைய ஊழியங்களை பலப்படுத்தி அவர் வார்த்தையின் மூலமாக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் எழுப்புதல்களையும், பிசாசின் போராட்டத்தில் இருந்தவங்களும் விடுதலையாகி அநேக காரியங்களை கர்த்தர் நடத்தி வருகிறீர். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. அதன்படியாக இன்னுமாக மகனை இன்னும் அப்ராடுக்கெல்லாம் அவரை பயன்படுத்தும்படியாக ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாக கர்த்தர் இதை செய்வீராக. அவர் செய்கிற இந்த ஆன்லைன் ஊழியத்தை கூட ஒரு விஷயம் ஆசீர்வதித்து அதற்கென்று உதவுகிற சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக, மனைவிக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை இம்மட்டமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்தி வருகிற பிரதர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அவருடைய ஊழியங்கள் பலப்படவும், அவரை ஆசீர்வதிக்கவும், என் தேவன் நீர் மகனை இன்னும் பிரயோஜனப்படுத்தவும், அவர் மூலமாக எங்களுக்கும் ஆண்டவரே இயேசப்பா அந்த ஜெப ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக எங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் அவர் மூலமா கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிதா இருக்கிறது. அவரையே நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது போல மகன் ஏறெடுக்கிற எல்லா காரியத்திலும் மகனை பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து இன்னும் உயர பறக்கும்படியாக, இன்னும் எழும்பி பிரகாசிக்கும்படியாக, அது அவர் மூலமாக இந்த ஊழியங்களை பங்கு பெற நாங்களும் ஆண்டவரே என் தேவனுக்கென்று ஏதாகிலும் செய்ய, என் தேவன் நாமத்தை அறிக்கையிட, என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் இன்னும் பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய மக்களாக உண்மையும் உத்தமாய் நாங்களும் இருக்கவும் எங்கள் வழியிலெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இடைபடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள தூய நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. இந்த ஊழியங்களை உதவி செய்கிற சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே இந்த ஊழியங்கள் ஆண்டவரே அநேக இடங்கள்ல போய் சென்றடைய இந்த ஆன்லைன் ஊழியமானது பிரயோஜனப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.